வாசிப்போமே முதல் வசனமா மத்தேயுல 13வது அதிகாரத்துல 54வது வசனம். தான் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? ஆமென். ஆமென். சோ இங்க வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊர்ல வளர்ந்த ஊராகிய அந்த நாசரேத்துல அவர் வந்துட்டு அவர் போதிக்கிற விதங்களையும் அவர் அங்க அதிகாரத்தோட போதிக்கிறதையும் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் அவர் வந்துட்டு வல்லமையா வந்து கிரிகைகள் அவர் மூலியமாக தேவன் செய்யற எல்லா கிரிகைகளையும் அவங்க பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லோருமே வந்துட்டு இடர்கள் அடைஞ்சிட்டாங்க. இதை குறிச்சு இன்னொரு இடத்துல யோவான் 7:15 வாசிப்பாங்க. அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஆமென். இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்க எல்லா யூதர்களுமே அங்க வந்துட்டு அவர் வந்து பேசுற விதங்களும் அவர் அங்க உள்ள ராபாய்களோட பேசுறதும் அங்க இருக்கிற பரிசேயர்களுடன் வந்து வேதத்தை குறித்து அவர் வந்துட்டு பேசுற காரியங்களை குறித்து அவர்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். இதை வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷனால வேத எழுத்துக்கள் தெரியாம இவைகள் எல்லாம் வந்துட்டு தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிதான் வந்துட்டு அவர்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னாக்கா அங்க வந்துட்டு யூதர்கள் முறைமையின்படி பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற அந்த சிறு குழந்தைகள் 6 முதல் 10 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எபிரேய எழுத்துக்களை வந்துட்டு அவங்க வந்து கற்றுக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 6-10 வயதுக்குள்ள வந்துட்டு இந்த தோரா முதல் 5 புத்தகங்களை முழுமையாக மனப்பாடம் செய்து விட்டார்கள். இன்றும் அந்த பழக்கம் வந்து இருக்குது. அந்த நிலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பெட் ஷெஃபார்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த நிலை பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பிள்ளைகள் வந்து 10 வயது முதல் 14 வயது வரைக்கும் படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் வந்துட்டு பெட் டால்முட்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு தோராவை அந்த முதல் 5 புஸ்தகத்துல முழுமையாக ஆழமாக அவங்க வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து படித்து அதுக்கப்புறம் மல்கியா வரைக்கும் உள்ள புஸ்தகங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு கற்றுக்கொள்வார்கள். ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ். ஆக்சுவலா அதுக்கு அடுத்தது 3வது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 14 வயசுக்கு அப்புறம் பெட் மித்ராஷ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு யாராவது ஒரு ராபாய் கிட்ட போய் அவர்களுடைய சீஷனா அவங்க வந்துட்டு மாறி அவர்கள் கூட இருந்து அவர்கள் சொல்லித்தர எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இவர்களும் வந்துட்டு ஒரு ராபாயா ஒரு டீச்சரா வந்துட்டு மாறுவாங்க. ஆனா இதை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இதை எதையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் வேத எழுத்துக்களை கண்டிப்பா அங்க எல்லா பிள்ளைகளும் படிக்கிற மாதிரி போய் அந்த சிறு குழந்தைகள் படிக்கிற இடத்துல போய் படிச்சிருப்பாரு. அப்படி இல்லைனாக்கா அவங்க வீட்டுல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கத்து கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்துட்டு அந்த மிட் ரேஷ் அப்படிங்கிற அந்த 3வது தகுதி நிலைக்கு வந்துட்டு ஒரு இளைஞன் வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க போய் ராபாயிட்ட போய் கற்றுக்கணும்னா அது எவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு அநேக காரியங்கள் அவருக்கு எல்லா விதத்திலயும் வந்துட்டு அவனுக்கு வந்து ஞானம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சோதிச்சறிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்துட்டு சீஷர்களாகவே வந்துட்டு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த யோவான் 7:15 இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை நம்ம நல்லா வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தேவன் தான் வந்துட்டு மாம்சத்துல வெளிப்பட்டார். அவர் வந்துட்டு மனுஷகுமாரனா இருந்தார். அப்ப அதனால வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எல்லா விஷயமுமே வந்துட்டு அவர் தேவனாவும் இருக்கிறாரு மனுஷனாவும் இருக்கிறாரு. அதனால வந்துட்டு அவருக்கு எல்லா காரியங்களும் அவர் வேத எழுத்துக்கள் அவர் தானே கொடுத்தது, அவருக்கு எல்லாமே தெரியும் வந்துட்டு நிறைய பேர் வந்து நாம வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் மனிதனா இருந்தார்னாக்க அவர் மனிதனுக்குரிய இயல்புல மட்டும்தான் வந்துட்டு அவரால் வந்துட்டு செயல்பட முடியும். ஏன்னா அதுதான் வந்துட்டு தேவனுடைய நீதி. ஏன்னா தேவன் வந்துட்டு நேற்றும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். அதனால அவர் வந்துட்டு மாம்சத்துல வெளிப்பட்டப்ப வந்துட்டு அவருக்கு வந்து எதுவுமே வந்துட்டு ஸ்பெஷலா வந்துட்டு கொடுக்கல. ஒன்றே ஒன்றுதான் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி 1ஆம் ஆதாம் கர்த்தரை வந்துட்டு 2ஆம் ஆதாம்னு வந்துட்டு சொல்லுவோம். அவர் வந்து பரிசுத்த ஆவியினாலே வந்துட்டு கர்ப்பம் அடைந்தார்னு தான் வந்துட்டு மரியாளும் கர்ப்பம் அடைந்து அவருடைய சரீரம் வந்துட்டு பாவம் இல்லாத சரீரம். மற்றபடி நம்மை போலதான் எல்லா காரியங்களையுமே அவர் வந்துட்டு இருந்தாரு. அவரும் நம்மை போலதான் வந்துட்டு கற்றுக்கொண்டு இருப்பாருங்கிறத நாம வந்துட்டு வேதத்தை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவர் வந்து வேத எழுத்துக்களை எப்படி தெரிந்து கொண்டாரா அப்படிங்கிற அந்த விஷயத்த நாம வந்து பார்க்க போறோம். ஏன்னா வந்துட்டு நம்மை சிருஷ்டித்தவருடைய அவருக்கு சாயலுக்கு ஒப்பாக அவரை வந்துட்டு எல்லா விதத்திலையும் நாம் வந்துட்டு அறிந்து கொள்ள முடியும்.
ஏன்னா நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் வளருங்கள். அவருக்கே இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சோ கர்த்தர் யாருங்கிறத அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் அந்த 30 வயசு வரைக்கும் அவர் என்ன காரியங்களை வந்துட்டு செய்தாருங்கிறது அநேக விஷயங்கள் நமக்கு வந்துட்டு வேதத்துல வந்துட்டு கிடையாது. 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அந்த 18 வருஷ காலம் வந்துட்டு ஒரே ஒரு வசனத்துல வந்து லூக்கால வந்துட்டு எல்லாமே நிறைவடைஞ்சிருக்கும். அதை குறித்து நம்ம வந்துட்டு இப்ப வந்து பார்க்க போறோம். வாசிப்போமே. மார்க்ல 6வது அதிகாரத்துல 3வது வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஆமென். ஒரு தச்சனுக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய வந்துட்டு பலத்த செய்கைகள் வந்துட்டு எப்படி வந்துருச்சு? இவரு நம்ம கூட தானே இருக்கிறாங்க, இவரு நம்ம போல தானே ஒரு மனுஷனா இருந்தாரு, இவங்க சகோதரி, இவருடைய சகோதரிகள், சகோதரர்கள், இவங்க அம்மா எல்லாருமே நம்ம கூட தானே இருக்கிறாங்க. ஸோ இவர்கிட்ட மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர்கள் எல்லாம், அவர்கள் ஊரார் எல்லாமே வந்துட்டு இடரல் அடைந்தார்கள். அதுக்கு அடுத்தது மத்தேயுல 13:55 வாசிப்பாங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனுடைய குமாரன் தானே. முதல்ல வந்துட்டு அவர் தச்சன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு தச்சன் தான் சொல்றாங்க. அப்ப அவர் யோசேப்பு தான் அவங்க அப்பா பேர். அவர் எப்பேற்பட்டவருங்கிறதை நம்ம வந்து வாசிப்போம். மத்தேயுல 1 அதிகாரத்துல 19. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு யோசேப்பு வந்துட்டு வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் வந்துட்டு சொல்லுது. அப்ப நீதிமான் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வேதத்துல இருந்தே நம்ம வந்து பார்ப்போம். சங்கீதம் 37:30 வாசிப்போம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஆமென். ஆமென். சோ நீதிமான் வந்துட்டு அவனுடைய வாய் வந்து ஞானத்தை வந்து எப்பொழுதுமே வந்துட்டு உரைக்கும் வந்துட்டு வசனம் வந்து சொல்லுகிறது. அது எப்படி அப்படிங்கிறத சங்கீதம் 78:4-6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். ஆமென். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம், அந்த தேசத்துல இருக்கிற அங்க யூதர்கள் எல்லோருமே வந்துட்டு அந்த ஒரு சந்ததி பாத்தீங்கன்னா கடந்த ஆபிரகாம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு சிறு கூட்டம் வந்து அழியாம இருக்குதுனாக்க அதுக்கு அடிப்படையான காரணமே வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அந்த வேதத்தில் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின் மேல் இருந்த நம்பிக்கையில வந்துட்டு அவங்க வந்துட்டு மாம்சத்தின்படி விடாப்புடியாக வைராக்கியம் கொண்டு இருக்கிறாங்க. சோ அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் அவங்களை வந்துட்டு எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கட்டளையை கொடுத்து அந்த கட்டளையை வந்து நீங்க எப்படி வந்துட்டு கருத்தாய் வந்து உங்க பிள்ளைகளுக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்கணும்னு வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை எதற்காக ஸ்தாபித்தார்? அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறத அதுல வந்து ரொம்ப கருத்தாக அவர்கள் எல்லோருமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு எதை சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ முதல்ல வந்துட்டு வேதத்தையும் வேதத்தில் உள்ள ஞானத்தையும் வந்து அவங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. உபாகமத்துல 4:10 வாசிப்போம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஆமென். ஆமென். சோ எப்படி சொல்லுது வேதம் வந்துட்டு உன் ஆத்மாவை வந்துட்டு நீ வந்துட்டு ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி நீதிமான் அப்பதான் வந்துட்டு பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறப்ப அந்த நீதிமான் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய்ன்னு சொல்லி இருக்கிறப்ப அதை வந்து யோசேப்பு வந்துட்டு கண்டிப்பா முழுமையாக வந்துட்டு அதை வந்துட்டு கடைபிடிச்சிருப்பாரு. அதனாலதான் வந்துட்டு அங்க வந்துட்டு
அவரை நீதிமான் வந்துட்டு நம்ம அந்த வார்த்தையை பார்க்கிறோம். நான் ஏசப்பா வந்து கண்டிப்பா வந்துட்டு அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் கற்று தேர்ந்திருப்பாருன்னு சொல்லி நம்ம வேதம் வந்துட்டு நீதிமானுக்குரிய அந்த வசனங்களையும் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் பெற்றோருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார்னு சொல்லி லூக்கா 2:51 வாசிப்போம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்துவில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். ஆமென். ஆமென். அப்ப அவர் வந்துட்டு இந்த 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் வந்துட்டு முழுமையாக வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தா இந்த வசனம் வந்து சொல்லுகிறது. உபாகமத்துல 6 முதல் 9 வரைக்கும் வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். சோ அப்போ வந்து இங்க இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்கா, தகப்பன் பிதாக்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையே வந்துட்டு, நீ வந்துட்டு வீட்டுல இருக்கும் பொழுது உன் இருதயத்துல இருக்கிற வார்த்தைகளை வந்துட்டு உன் பிள்ளைகளுக்கு வந்து கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, வழியில் நடக்கிற பொழுதும், படுத்து கொள்ளுகிறது பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசணும்னு சொல்றப்ப, எல்லா விதமான அவங்க டே டு டே ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் எப்படி வந்துட்டு வேதத்திலிருந்து நாம கீழ்ப்படுகிறப்ப எப்படி விடுதலை கொடுப்பார்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சிறு வயது முதல் 5 வயது முதல் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு யோசேப்பு வந்துட்டு தன்னுடைய குமாரனுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு கத்து கொடுத்திருப்பாருங்கிறத நாம் இந்த வசனங்கள் மூலியமாக நீதிமான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதையும் நாம் வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கால 2:52 வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு மனுஷனா இருக்கிறனால அவர் வந்துட்டு எல்லாவற்றையும் வேதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஞானத்திலும் அவர் சரீர வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் அடுத்தது பாத்தீங்கன்னா மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார்னு போட்டிருக்கு. அப்ப மனுஷர் தயவுல எப்படி வந்துட்டு அதிகமாக விருத்தி அடைய முடியும், அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறதையும் பார்ப்போம். நீதிமொழிகள்ல 3வது அதிகாரம் 3-4 வாசிப்போம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக வந்துட்டு போட்டிருக்குது. அதை வந்துட்டு உன்னுடைய இருதய பலகையில் எழுதிக்கொள். அதனால் நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியையும் பெறுவாய்ன்னு சொல்லி இருக்கிறப்ப, இங்க இயேசு கிறிஸ்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார்னா அவர் வந்துட்டு நம்மை போன்றுதான் வந்துட்டு வேத வசனங்களை பழைய ஏற்பாட்டு முழுக்க வந்துட்டு அவர் வந்து கண்டிப்பா வந்துட்டு படிச்சிருப்பாரு. இதற்கு நாம வந்துட்டு இன்னும் வந்து அநேக சான்றுகள் நாம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். அதனாலதான் அவர் வந்துட்டு அந்த இருதயத்துல வந்துட்டு இருக்கணுங்கிறப்பதான் வந்துட்டு தேவனுடைய பார்வை, அவருடைய கிருபையும் உனக்கு கிடைக்கும், அதே போல மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய்ன்னு சொல்லியிருக்கிற வசனம் வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாமே வந்துட்டு நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள். பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை தான் வந்துட்டு கர்த்தர் அதை வந்துட்டு அதை படித்துதான் வந்துட்டு எல்லாவற்றையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு செய்தாருங்கிறத நாம இன்னும் வந்துட்டு நிறைய வசனங்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். எனக்கு அவர் வந்து மனுஷனாதான் இருந்தாருன்னு வந்துட்டு போட்டிருக்குது. எபிரேயர்ல 4:15 வாசிப்போமே. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியாரே நமக்கு இருக்கிறார். ஆமென். சோ எல்லா விதத்திலுமே நம்மை போல வந்துட்டு அவர் வந்துட்டு சோதிக்கப்பட்டார். அவர் மனுஷனா இருக்கிறப்ப வந்துட்டு அவர் நம்மை போல எல்லா காரியங்களையும் வந்துட்டு சோதிக்கப்பட்டார். அவருக்கு வந்துட்டு தூக்கம் இல்லாம இருந்தப்ப,
அவர் அவர் வந்து மனுஷகுமாரனுக்கு வந்து உறங்குவதற்கு இடம் இல்லைன்னு சொல்லி தலை சாய்ப்பதற்கு நேரம் இல்லைன்னு வந்து சொல்றாரு. அதே போல அவருக்கு வந்துட்டு பசி எடுத்தது. அதே போல அவர் வந்து எல்லாரும் வீடுகள்ல போயிட்டு விருந்து உண்டாருங்கிறது நமக்கு வந்து வசனம் இருக்குது. அதே போல அவர் வந்துட்டு சத்தியத்தை பேசுறப்ப வந்துட்டு அவருக்கு அநேக எதிர்ப்புகள். இன்னைக்கு நம்ம சத்தியத்தை போய் நம்ம வீட்டார் சொந்தக்காரங்கள்ட்ட போய் சொல்றப்ப வந்துட்டு எப்படி எதிர்ப்பு வருதோ அதை விட பல மடங்கு வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு எதிர்ப்பு வந்துச்சு. ஸோ நம்மை போல எல்லா விதத்திலையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு சோதிக்கப்பட்டாருங்கிறது தான் வந்துட்டு வசனமே தெளிவாக இருக்கிறது. ஆனா எல்லா சோதனைகள் நிமித்தமும் வந்துட்டு அவர் எந்த விதத்திலையுமே வந்து பாவமே வந்துட்டு அவர் செய்யவில்லைன்னு வந்துட்டு வசனம் இருக்குது. ஆனா இந்த இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனங்கள்ல இருந்து பார்த்தோம்னாக்கா அவர் வந்துட்டு தேவனாகவும் இருந்தாரு, மனுஷனாக இருந்தாரு. ஆனா மனிதனுக்குரிய இயல்புல 100% வந்துட்டு அவர் இருந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். ரோமர்ல 1:17 வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப நமக்கு வந்துட்டு நாம எல்லோருமே அவரை போலதான் மாம்சத்துல இருக்கிறோம். அவர் எப்படி வந்துட்டு தேவனுடைய ஆவியை பெற்று அவர் விசுவாசத்தினால வந்துட்டு அவர் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தாரோ அதே போலதான். ஏன்னா தேவன் வந்துட்டு எந்த ஒரு காரியத்தையும் வந்துட்டு அவர் நீதியுள்ள தேவன், அவருடைய வார்த்தைகள் நீதி உள்ளது. அதற்கு மாறாக அவர் வந்து என்றென்றுமே வந்துட்டு அவர் வந்து நடக்க மாட்டாரு. அதனாலதான் வந்துட்டு எபிரேயர்ல 10:38 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அப்ப எப்படி வந்துட்டு இவர்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு சுவிசேஷத்தை, ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, அங்க பிசாசுகளை விரட்டுறாரு, அங்க நோயுற்றவர்கள் எல்லோருக்குமே வந்துட்டு அங்க வந்து சுகத்தை கொடுக்கிறாரு. அதை பார்த்து அவர்கள் ஊரார்களே வந்துட்டு இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். வந்து நம்ம வந்து அந்த கேள்விக்கு நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம வாசிச்சு பார்ப்போம். ஏசாயால 7:14-15 வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆக்சுவலா 15வது வசனம் சொல்லுது, தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் வந்து சாப்பிடுவார். ஸோ அவர் வந்துட்டு நல்லது கெட்டது தெரிந்து கொள்ற வரைக்கும் என்ன பண்ணாருனாக்க வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டாரு. அவர் வந்துட்டு இந்த வெண்ணெய்னா என்ன, தேனுனா என்ன அப்படிங்கிறத வேதத்துல இருந்து நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். நீதிமொழிகள்ல 30:33 பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைத்தல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். ஆமென். ஆமென். பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும். நம்ம எல்லோருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான். வீட்டுல நம்ம வந்துட்டு அந்த பாலை கடைஞ்சோம்னா நமக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும். அப்ப பால்னா என்ன அப்படிங்கிறதையும் வேதத்திலிருந்து பார்ப்போம். 1 பேதுருல 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஆமென். ஆமென். திருவசனமாகிய அந்த வசனங்களை தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அந்த பால் வந்து சொல்றாரு. கர்த்தர் வந்துட்டு தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டார் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அவரும் வந்துட்டு வேதத்தை முழுமையாக அவர் வந்துட்டு படித்தார். அவர் வந்துட்டு ஆனா வந்துட்டு அவரு முறைப்படி அங்க உள்ள பள்ளிகள்ல போய் அவர் வந்துட்டு படித்த மாதிரி இல்லை. அதனாலதான் வந்துட்டு அங்க இருக்கிறவர்கள் எல்லோருமே வந்து இடர்கள் அடைகிறார்கள். அவர் எந்த ஒரு ராபாய்ட்டையுமே போய் படிக்கலையே அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க வந்துட்டு மேற்கோள் காட்டுறாங்க. ஏன்னா அவருடைய பலத்த செய்கைகள் வந்து யாருக்கிட்டையாவது போய் கத்துக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. அடுத்தது தேன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். சங்கீதம் 19வது அதிகாரத்துல 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதியை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வேதம் குறையற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறதுன்னு வந்துட்டு சொல்லுது. சோ அதுதான் கர்த்தருடைய வேதம் தான் வந்துட்டு தேன் அப்படிங்கிறத இந்த வசனத்துல இருந்து நாம வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். சோ இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு மனுஷனாக இருந்த அவர் வேதத்தை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு அவர் நம்மை போலதான் வந்துட்டு படித்திருக்கிறாருங்கிறத நாம வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அததான் வந்துட்டு அடுத்து நம்ம முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் நீதிமொழிகள்ல, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளில் உன் இருதயமாக பலகையில் எழுதிக்கொள், அதனால் அதுக்கப்புறம் தான் தேவனுடைய பார்வையிலும் வந்துட்டு போட்டிருக்கு மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். லூக்கா 2:52 சொல்லுது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபை எப்ப கிடைக்கும்னாக்க அவருடைய வசனங்களை நாம வந்துட்டு விருப்பத்தோடு ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறப்பதான் வந்துட்டு அவருடைய கிருபையின் மேல நாம வந்து கிருபை பெற்று நாம வந்து அதிகமாக விசுவாசத்துல வளர முடியும் வந்து வேதம் சொல்லுகிறது. அதேதான் ரூல் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டப்பையும் அவரும் வந்துட்டு நம்மை போலதான் வந்துட்டு அவர் வந்து வேதத்தை வந்துட்டு அவர் கண்டிப்பா வந்து பெற்றோர்கள்ட்டதும் மற்ற மனுஷர்கள் மூலியமாவும் வந்துட்டு அவர் வந்துட்டு அதே போல ஜெபாலயத்துக்கும் போய் வந்துட்டு அவர் கண்டிப்பா வந்துட்டு கற்று தேர்ந்திருப்பாருங்கிறது தான் வந்துட்டு இவ்வளவு நேரம் நாம வந்து பார்த்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போமே லூக்கால 2வது அதிகாரத்துல 46, 47 வாசிப்போமே. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவுவதையும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஆமென். சோ ஜெருசலேம் பண்டிகையின் போது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோரோட போயிட்டு திருப்பி வரப்ப அவர் அங்க தேவாலயத்திலேயே வந்துட்டு தங்கிட்டாரு. சோ அங்க வந்து தேவாலயத்திலேயே தங்கி அங்க இருக்கிற போதிக்கிறவர்களோட வந்துட்டு அவர் வந்துட்டு பேசின விதத்தை பார்த்து அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்றதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள், அவருடைய பெற்றோர்களுமே வந்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள்னு பார்ப்போம். சோ அப்போ வந்து முதல்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேதம் வந்துட்டு நமக்கு கர்த்தருக்கு வந்துட்டு அவர் எப்படி கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு அந்த தீர்க்க தரிசன வசனத்தின் மூலியமா ஏசாயா 7:15 நம்ம பார்த்தோம். அவர் வந்துட்டு வெண்ணையும் தேனையும் வந்துட்டு நன்மையும் தீமையும் அறியும் வயது வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து அதை சாப்பிட்டார்னு வந்துட்டு போட்டிருக்கு. நம்ம வந்து அது ஆவிக்குரிய ரீதியில பார்த்தோம்னாக்கா அவரும் நம்மை போன்றுதான் வந்துட்டு முழுமையாக வேதத்தை வந்துட்டு அவர் படித்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். கலாத்தியர்ல 4வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிப்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீ இடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென். சோ தேவன் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு மாம்சத்துல வந்து வெளிப்பட்ட பொழுது அவர் எப்படி வந்தாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாக தான் வந்துட்டு வந்தார். ஸோ அது வந்து நியாயப்பிரமாணத்தின் வந்துட்டு ஒரு எழுத்தும் வந்துட்டு வேணா வாசிப்போமே மத்தேயுல 5வது அதிகாரத்துல 17-18 வாசிப்போம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளவ எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் வந்துட்டு நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரா வந்தார்னாக்க அவர் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக அவர் வந்து கற்றுக்கொண்டார். அவர் வந்துட்டு அதை முழுமையாக தான் வந்துட்டு அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த வாக்கியங்களையே அவர் வந்துட்டு சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்காக தான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப நாம முதல்ல நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்துட்டு
அவர் வந்து மரித்தார். அப்ப ஆனா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, நீதிமான் விசுவாசத்தினாலதான் வந்துட்டு பிழைப்பான். நீங்க வந்துட்டு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவரு மாமிசத்துல வெளிப்பட்டாரே, அப்ப அவர் நமக்கு ஒரு ரூல் அவருக்கு ஒரு ரூல் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நாம இவ்வளவு நேரம் பார்த்த வசனங்களின் படி பார்த்தோம்னாக்கா அப்படி கிடையவே கிடையாது. அவர் நம்மை போல எல்லா விதத்திலையும் வந்து சோதிக்கப்பட்டார்னு இருக்குது. அவர் சோதனையை வென்று பாவம் வந்து செய்யாம அந்த பரிசுத்தமான ரத்தம் வந்து நம்ம எல்லோருடைய பாவங்களையும் வந்துட்டு சுத்திகரிப்பதற்கு அவர் வந்துட்டு சிந்தினார். அதை எப்படி சிந்தினார் அப்படிங்கிறதை நாம் வந்து பார்ப்போம். நான் கொலோசியர் 1:10 சொல்லுது, சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்துன்னு வந்துட்டு போட்டிருக்கு. ஸோ நாம யாரு, நான் அந்த தேவன் யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம துவக்கத்துல வந்து ஒரு குழந்தையாதான் வந்துட்டு வேதத்தை வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் நம்ம வந்துட்டு வளரணும். ஏன்னா வேதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுலதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. பெராயா நாட்டு மக்கள் வந்துட்டு பவுல் பேசுறதை எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவங்க பவுல் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் போய் வேதத்தை வந்துட்டு ஆராய்ந்து பண்ணி பார்த்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்குதோ இது எல்லாம் வந்து அவரை குறிச்சுதான் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்குது. இது எல்லாம் இப்படிதான் வந்து நிறைவேறிருக்குன்னு சொல்லி அவர்கள் வந்துட்டு தேவன் யாருங்கிறத அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து நற்குணசாலிகளாக இருந்தார்கள். தெசலோனிக்கா மக்களை பார்த்து அவர்களுடைய பார்க்கும் பொழுதுன்னு சொல்லியிருக்கப்ப அங்க தெசலோனிக்கா மக்களுக்கும் வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனா அவர்களை விட வந்து இவர்கள் வந்து நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது வேத வசனங்களை அவரும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எபிரேயர்ல வாசிப்போமே 5வது அதிகாரத்துல 7-8. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஆமேன். ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு மாமிசத்துல இருந்த அத்தனை பேத்துக்குமே வந்துட்டு மரணம் உண்டு. ஆனா தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. அப்ப இன்னைக்கு நாமளும் இதே போலதான் நாமளும் வந்துட்டு நமக்கு எல்லா தேவைகளையுமே வந்துட்டு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் வந்து செய்கிறோம். அதே போலதான் கர்த்தர் வந்துட்டு அவர் வந்து மாமிசத்துல வெளிப்பட்ட பொழுதும் வந்துட்டு தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி அப்படின்னு வசனம் இருக்குது. அப்ப அவரு குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப அதே ரூல் தான் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்ட பொழுதும் வந்துட்டு இருந்ததுங்கிறத நம்ம வந்துட்டு பார்ப்போம், இங்க வந்து தெரிஞ்சுக்குவோம். சோ அதுல வந்து ஒரு சில வசனங்களை ஆழமா போய் பார்ப்போம். சங்கீதம் 2:7 வாசிப்போம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஆமென். ஆமென். சோ இது வந்து சங்கீதத்துல தாவீது வந்துட்டு கர்த்தர் மூலியமா வந்துட்டு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்ன விஷயம்தான். அப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறிய உடனே வாசிப்போமே மத்தேயுல 3வது அதிகாரத்துல 16-17 வாசிப்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். ஆமென். சோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் பார்க்கிறோம். அதே வசனம் வந்து பாத்தீங்கன்னா லூக்கால வந்துட்டு 3வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த சத்தம் வந்து கேட்கிறது. அவருடைய ஆவியில வந்துட்டு அவர் வந்துட்டு உணர்ந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அவர் வந்து வனாந்தரத்துக்கு 40 நாள் வந்து சாப்பிடாம உபவாசம் வந்துட்டு இருக்கிறாரு. வாசிப்போமே லூக்கால
4வது அதிகாரத்துல 3வது வசனம் வாசிப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் 9வது வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பம் ஆகும்படி சொல்லும் என்றான். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க 2 வசனங்கள் வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த அப்பத்தை வந்துட்டு கல்லை வந்துட்டு அப்பமாக்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாரு. அதே போல மேல இருந்து நீங்க குதியுங்க, ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு சங்கீதத்துல அவரை குறிச்சு வந்துட்டு சொல்லியிருக்குது, அவருடைய பாதங்கள் வந்துட்டு தரையில விழுவாதபடி தூதர்கள் வந்துட்டு ஏந்தி கொள்வார்கள்னு சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சத்தம் வந்து கேட்குது, நீ என்னுடைய குமாரன் என்று உம்மை நான் ஜெனிப்பித்தேன் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனமா அந்த சொன்ன சங்கீதத்துல சொன்ன விஷயங்களை கர்த்தர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது அவர் வந்துட்டு நீங்க வந்துட்டு வேத வசனத்துல எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி உங்களை வந்துட்டு விசுவாசத்துல வந்துட்டு அடுத்த வந்துட்டு வழி நடத்துவார்னு சொல்லியிருக்குது. அப்ப பாத்தீங்கன்னாக்க இங்க வந்துட்டு சோதனைக்காரன் பிசாசானவன் வந்துட்டு அதே சோதனை தான், நீங்க வந்து தேவனுடைய குமாரனா அப்படின்னு வந்து அவர் கேட்கிறப்ப வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு, மனிதன் வந்துட்டு அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதுன்னு சொல்லிதான் வந்துட்டு வேதத்தை வந்து மேற்கோள் காட்டிதான், வேத வசனங்களை மேற்கோள் காட்டிதான் ஒவ்வொரு சோதனைகளையும் அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டு வராரு. அப்ப அந்த முதல்ல பாத்தீங்கன்னா மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அவர் 40 நாள் வந்துட்டு அவர் வந்து சாப்பிடாம இருந்து அவர் வந்துட்டு உயிரோட வந்துட்டு இருக்கிறார். அப்ப அததான் வந்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும். அவன் வந்து வேதத்தை நாம் ஆராய்ஞ்சு பாக்குறப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போகும் பொழுது நமக்கு வந்துட்டு மாமிசத்துக்குரிய சாப்பாடை விட ஆவிக்குரிய சாப்பாடு வந்துட்டு அதிக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாம வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும். சோ முதல் சோதனையே நீர் வந்து கர்த்தர் பேசின அவர் வேதத்துல பேசினதை இங்க வந்து நீ தேவனுடைய குமாரனா, அதே போலதான் இன்னைக்கு நாமளும் வந்துட்டு வேதத்தை வாசிச்சு நமக்கும் வந்துட்டு ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது நமக்குள்ள வந்துட்டு அநேக சந்தேகங்களை வந்து பிசாசானவன் உள்ள வந்துட்டு நம்மளுடைய எண்ணத்தின் மூலியமாக உள்ள கொண்டு வரப்ப வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையில நிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. சங்கீதம்ல 102:27 வாசிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆமென். ஆமென். சோ இப்ப இங்க வந்து கர்த்தர் வந்துட்டு காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், காலங்கள் வருஷங்களை தோன்றுவதற்கு முன்பாகவே வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு அவர் வந்துட்டு இருக்கிறவராதான் இருக்கிறார். இந்த வசனத்தை வந்துட்டு சங்கீதத்துல தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனங்கள் யோவான்ல 8:58 வாசிப்போம். அதற்கு இயேசு, அபிரகாம் உண்டாகியதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் எல்லாவற்றையும் அவர் வந்துட்டு வேதத்தின்படி வந்துட்டு ஒவ்வொன்றா பிரிஞ்சு தன்னை குறிச்சுதான் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்குன்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு, நீ வந்து ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அங்க வந்துட்டு அங்க இருந்த யூதர்கள் அங்க பரிசேயர்கள் எல்லாருமே வந்துட்டு உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே அப்படின்னு வந்து சொல்றப்ப வந்து சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து என்னுடைய நாட்களை வந்துட்டு காண்பதற்காக அவன் களி கூர்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றப்ப அவங்க ரொம்ப வந்துட்டு கோபம் அடைகிறாங்க. இந்த விஷயத்தை தான் வந்துட்டு அடுத்த வந்துட்டு எபிரேயர்ல நம்ம வந்து பார்த்தோம்னாக்க முதல் அதிகாரத்துல அவரை குறிச்சு வந்துட்டு நிறைய காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர்ல முதல் அதிகாரத்துல 4-14 வரைக்கும் படிச்சு பார்த்தோம்னா அது வந்து சங்கீதத்துல சொன்ன விஷயங்களை தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அங்க முதல் அதிகாரம் முழுக்க வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். சோ அதை வந்து நம்ம எங்கெங்க அவருடைய தீர்க்க தரிசனங்கள் குறித்து சொல்லியிருக்குதுங்கிறதை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 110:1 வாசிப்போம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். ஆமென். ஆமென். சோ இது வந்துட்டு இங்க வந்துட்டு தாவீது வந்துட்டு அவர் வந்து சங்கீதக்காரன் வந்துட்டு இந்த வசனத்தை வந்துட்டு அவர் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு உரைச்சார், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கின்னு சொல்லியிருக்கிறாரு. இதைதான் வந்துட்டு அவர் வந்து கேள்வியா வந்துட்டு எங்க கேட்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்க வந்து எந்த அதிகாரத்துல நீங்க இதெல்லாம் வந்துட்டு போதிக்கிறீங்க, எந்த
அப்படின்னு எந்த வல்லமையில இதை செய்றீங்கன்னு கேள்வி கேட்கிறப்ப அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றப்ப, சரி நானும் உங்களை கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நானும் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதை மத்தேயுல 22:42 46 வரைக்கும் வாசிப்போம். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுந்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் துணியவில்லை. ஆமென். சோ கர்த்தர் வந்துட்டு நமக்கும் இதேதான் வந்து சொல்லியிருக்காரு. நீங்க வந்துட்டு எதையாவது குறிச்சு நீங்க வந்து பேசணும், உங்ககிட்ட வந்துட்டு நீங்க வந்து எதற்குமே வந்துட்டு பயப்படாதீங்க. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து பேசுவார், நான் உங்களுக்கு அந்த வாக்கை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதே போலதான் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வந்து சோதிக்கும் பொழுது, அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது, அவர் வந்து கர்த்தர் வந்துட்டு அவர் பழைய ஏற்பாட்டுல என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை வச்சு அவர்களை வந்துட்டு அதே போல வந்து கேள்வி கேட்கும் பொழுது அவர்களால வந்துட்டு ஒரு பதிலுமே வந்துட்டு சொல்ல முடியல. அப்படி பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் நம்மை போலதான் வந்துட்டு வேதத்தை வந்துட்டு நன்காக வந்துட்டு அவர் வந்துட்டு படித்திருக்கிறாருங்கிறதே நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுது. சங்கீதம் 40வது அதிகாரத்துல 6-7 வாசிப்போம். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமென். இது வந்து தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனம் ஆக்சுவலா. ஆனா இதையே இன்னைக்கு வந்துட்டு சில சபைகள்ல, குறிப்பா வந்துட்டு யெகோவா சாட்சிகள், வேதமானாக்கர் சபைகள் எல்லாம் வந்துட்டு இந்த வசனத்தை எடுத்து, அப்பொழுது இதோ நான் வருகிறேன், புஸ்தக சூரியலில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது அப்படிங்கிற அந்த வசனத்தை எடுத்துட்டு இயேசு கிறிஸ்து பரலோகத்துல அவருடைய செல்ல பிள்ளையாக இருந்தார்னு சொல்லி நீதிமொழிகள்ல 8வது அதிகாரத்துல செல்ல பிள்ளையாக இருந்தாருங்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு தவறாக அவர்கள் எண்ணம் கொண்டு இவரை வந்துட்டு குமாரனை தான் அனுப்பி வச்சார், ஏற்கனவே இயேசு கிறிஸ்து இருந்தார், இவர் வந்து ஜனிப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு வேதத்தை வந்துட்டு சரியா புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் வந்துட்டு புரட்டுகிறார்கள். ஏன்னா இதே வசனத்தை தான் வந்துட்டு எபிரேயர்ல வந்துட்டு 10வது அதிகாரத்துல 6-7 வாசிப்போம். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆமென். சோ இதே வசனம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அங்க சங்கீதத்துல சொன்ன வசனத்தை தான் இங்க வந்து கர்த்தர் வந்துட்டு இந்த வசனத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு படிச்சுட்டு இதோ நான் வருகிறேன்னு சொல்லிட்டு அவர் தம்மை தாமே வந்துட்டு வாலண்டரியா வந்துட்டு, ஏன்னா நமக்காக தான் அதை எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு செய்து முடித்தாருங்கிறது இருக்கு. எபிரேயர்ல நமக்கு தெரியும் 2வது அதிகாரத்துல 14வது வசனம் வந்துட்டு, ஏனென்றால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக அப்படி வந்துட்டு அவர் வந்து வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். நான் கர்த்தருடைய சித்தம் வந்து ஆதாம வந்து படைக்கிறப்ப அவன் என்றென்றைக்குமே வந்துட்டு அவன் வந்துட்டு உயிரோட இருக்கணும்னு தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. அவனுடைய கீழ்ப்படியாமையினால வந்துட்டு பாவம் வந்து செய்தான். பாவம் வந்ததுனால வந்துட்டு மரணம் வந்துட்டு வந்துச்சு. இந்த பாவத்துக்கு யாரு முக்கியமான காரணம்னாக்கா அந்த பிசாசானவன். அவன் மூலியமா தான் வந்துட்டு இந்த மரணம் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு பிரவேசித்தது. மரணத்திற்கு அதிகாரியானவனை, பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர்ட்ட உள்ள ஒரே ஒரு கேள்வி வந்துட்டு, அவர் தான் வந்துட்டு எல்லாவற்றையுமே படைச்சாரு, அப்ப அந்த மரணத்துக்கு அதிகாரியான அந்த பிசாசானவன் வந்து தப்பு பண்ணப்ப அப்பயே வந்துட்டு அவனை அழித்து இருக்கலாமே அப்படின்னு சொன்னாக்க,
கர்த்தர் வந்துட்டு நீதி உள்ள தேவர். தன்னுடைய வார்த்தையின்படிதான் அவர் வந்துட்டு எதையுமே வந்துட்டு செய்வார். ஆதாம் வந்துட்டு மாம்சத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லா பூமிக்குரிய எல்லா அதிகாரத்தையும் கீழ்ப்படியாமையினால பிசாசு கிட்ட இழந்ததுனால அவரும் வந்துட்டு அதன் நீதியின்படி தன்னுடைய வார்த்தையின்படிதான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு தீர்க்க தரிசனமாக உரைத்தது பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல 3:15 வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். இப்ப தேவன் வந்துட்டு மாம்சத்துல வெளிப்பட்டதே பாத்தீங்கன்னா அது முதல்ல சொன்ன சுவிசேஷமே இங்க இருக்குது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சோ இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு பூமிக்கு அவர் வந்துட்டு வரணும். அவர் ஆவியாக இருக்கிற தேவன் பூமிக்கு எப்படி வர முடியும்? அதற்காக தான் வந்துட்டு உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறேன்னு சொல்லி மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு அவர் வந்துட்டு தன்னுடைய சரீரத்தை வந்துட்டு நமக்காக பாவம் செய்யாமல் அந்த சரீரத்தை வந்து கொடுத்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, நாமளும் இன்னைக்கு வந்துட்டு அவருடைய உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கை எப்படி? அவருடைய மரணத்துக்கு சாயலான அந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாக நாம வந்துட்டு உடன்படிக்கை வந்துட்டு செய்திருக்கிறோம். நாமளும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதற்காக தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவர் நமக்காக மரித்தாரு. அதை நாம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எப்படி நடந்து கொண்டாரோ நாமும் வந்துட்டு நடந்து கொள்ளும். அப்ப நாமளும் வந்துட்டு வேதத்தை வந்துட்டு அறிகிற அறிவினாலதான் நாம வந்து விசுவாசத்திலேயே வந்து வளர முடியும். அப்படி இல்லைனாக்க பாத்தீங்கன்னாக்க நாம ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துட்டு பின்வாங்கி போயிருவோம் அப்படிங்கறதான் வந்துட்டு வேதம் வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லி இருக்குது. சோ இதுதான் வந்துட்டு லூக்கால 24:27 வாசிப்போம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிரோட வந்ததுக்கு அப்புறம் அங்க எம்மாவூசுக்கு போன அந்த 2 சீஷர்களுக்கும் வந்து அவர் வந்துட்டு எதை சொன்னாரு? வேதத்திலிருந்து தான், பழைய ஏற்பாட்டிலிருந்து தன்னை குறித்து சொல்லிய வேத வாக்கியங்களை வந்துட்டு அவர்களுக்கு வந்து விவரிச்சு காட்டி அவர்கள் அதை முழுமையாக அதை வந்துட்டு புரிந்து கொண்டு உணர்வடைவதற்கு அவருடைய இருதயத்தை வந்துட்டு அவர் வந்து திறந்தார்னு வந்துட்டு போட்டிருக்குது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வந்துட்டு கெத்செமனி தோட்டத்துல அவர் வந்துட்டு அவருடைய மரணத்திற்கு முன்னாடி அவர் வந்து பிதாவுக்கிட்ட போய் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை வந்துட்டு என்னை விட்டு வந்துட்டு நீக்கி விடுங்கள்னு வந்துட்டு அவர் வந்து கேட்கிறாரு. நல்லா நிதானிச்சு பாருங்களேன். அப்ப அவரை குறிச்ச அந்த மரணம், அவர் எப்பேற்பட்ட மரணத்தை அடைய போகிறாருங்கிறத அவரே அந்த வேதத்துல இருந்து ஏசாயா புஸ்தகம் 53 வாசிப்போமே. 53ல முதல்ல வந்துட்டு 2வது வசனம், அடுத்தது 5வது வசனம், அடுத்தது 10, 11 வாசிப்போமே. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஆமென். ஆமென். அடுத்த இன்னொரு வசனம் 11 வாசிச்சிருங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆமென். அப்ப இந்த 4 வசனம் 5 வசனங்களை ஏசாயால இருந்து நம்ம பாக்குறப்ப கர்த்தர் வந்து மாம்சத்துல இருந்தார். அவர் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். அவரும் இந்த வசனங்களை வந்துட்டு எப்பேற்பட்ட மரணத்தை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அடைய போகிறாருங்கிறத அவர் முன்பே வந்துட்டு அவர் வந்துட்டு தெரிந்து கொண்டார். அதை தெரிந்து கொண்டுதான் வந்துட்டு இதோ புஸ்தக சூரியலிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி தனக்காக அந்த கர்த்தர் தனக்காக பிதாவாகிய தேவன் தனக்காக அந்த ஆயத்தம் பண்ணின அந்த சரீரத்துல வந்துட்டு பாவம் இல்லாமல் வந்துட்டு தன்னை வந்துட்டு முழு மனதோட வந்துட்டு அவர் வந்துட்டு ஒப்பு கொடுக்குறாரு. ஆனா இருந்த பொழுதும் அவர் மாம்சத்துல இருந்ததுனால அவர் அந்த மாம்சத்துக்குரிய அந்த பயம் வந்துட்டு அவர் வந்துட்டு படப்போகிற அந்த ஆக்கினைகளை நினைச்சு
இதாவே இது உமக்கு சித்தமானால் இது என் சித்தம் இல்ல உம் சித்தப்படி ஆகட்டும் சொல்லிட்டு அவர் வந்துட்டு 2 முறை வந்துட்டு அவர் வந்துட்டு வேண்டாரு. அது வந்துட்டு அவருடைய சித்தத்துக்கே அவர் வந்துட்டு ஒப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு நடந்ததெல்லாம் தெரியும். ஏன்னா நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அப்ப அவருடைய ரூபத்தை வந்துட்டு அவரை அடிச்ச அடியில அவருடைய சதைகள் கிழிக்கப்பட்டு அதை வந்து பார்க்கறதுக்கே வந்து சகிக்க முடியாத ஒரு ரூபமாக இருந்ததுன்னு போடுறாரு. எதற்காக? நம்முடைய மீறுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதே நாம எல்லோருமே இன்னைக்கு ஏதாவது ஒரு வியாதியில இருந்தோம்னாக்க இந்த வேத வசனத்தின்படி வந்துட்டு நாம எல்லோருமே விசுவசித்தால் சுகம் வந்து கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் வந்து கொடுக்கறதுக்கு என்றைக்குமே வல்லவராக இருக்கிறார். ஏசையா அந்த கடைசியில 11வது வசனம் பார்த்தோம். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரின் நீதிமான்களை ஆக்குகிறார்னு வந்து போட்டிருக்குது. அப்ப தம்மை பற்றும் அறிவினால்னு வந்துட்டு வந்து வசனம் இருக்குது. அதனாலதான் நாம எல்லோருமே இன்னைக்கு வந்துட்டு நீதிமான்களாக ஆக்குறதுக்கு கர்த்தர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் நாம வந்துட்டு அவர்கிட்ட போய் அவரை சென்று அடைய முடியும்னு சொல்லியிருக்குது. அப்ப நாம எந்த அளவுக்கு வந்துட்டு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்கிற அந்த முக்கியமான, ஏன்னா நம்ம வந்துட்டு வேதத்தை வந்து கேஷுவலா வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஏதோ வந்துட்டு இன்னைக்கு படிக்கணும், எனக்கு கடமை இருக்குது, இல்ல இன்னைக்கு படிக்கலைன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போய் படிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள் இருந்துச்சுனாக்க நாம வந்துட்டு தேவன் எப்படி வந்து மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் நம்மை போல வந்துட்டு வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டுதான் வந்துட்டு அறிந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இது என்னை குறிச்சுதான் சொல்லியிருக்குது, இது என்னை குறிச்சுதான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கீழ்ப்படிந்தான்னு சொல்லியிருக்காரு. எப்படி கீழ்ப்படிந்தார்? அவர் குமாரனா இருந்த பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலே அவர் கற்றுக்கொண்டார்னு வந்துட்டு போட்டிருக்குது. வாசிப்போமே சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? ஆமென். இந்த வசனம் வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த வசனம் வந்துட்டு முழுமையாக புரியும். அவருக்கு மட்டும்தான் இது வந்துட்டு அப்ளை ஆகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர் மட்டும்தான் வந்துட்டு சிலுவையில வந்து தொங்கப்பட்டப்ப அவர்களுடைய நம்மளுடைய எல்லா மனித குலத்தின் பாவங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு சுமத்தும் பொழுது தேவன் வந்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கான்னு சொல்லி ஆபகுக்குல நம்ம வந்து 1 அதிகாரத்துல 13வது வசனம் வந்து நமக்கு சொல்லுகிறது. அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்து அந்த அவரை விட்டு வந்துட்டு அவர் வந்து விலகுறாரு. விலகுறப்பதான் வந்துட்டு அவர் இந்த சொல்றாரு, ஏன் என்னை வந்துட்டு கைவிட்டேன்னு சொல்லி, பிதாவே என் ஆவியை நான் உங்க இடத்துல வந்துட்டு ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா அவரை விட்டு விலகினாதான் வந்துட்டு அவர் வந்துட்டு மரணமே அடைய முடியும். அவருக்குள்ளாக இருந்தாக்க அவரால் வந்துட்டு மரணம் அடையாது. பாவங்கள் அவர் மேல வந்துட்டு முழுமையாக வந்து சுமத்தப்படுகிறது. இந்த விஷயங்களை தான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டு முழுக்க பாத்தீங்கன்னாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள். அவர் வந்துட்டு இதை ஒவ்வொன்றாக அவர் வந்துட்டு அறிந்து கொண்டு அவர் வந்து ஒவ்வொன்றாக விருப்பத்தோட வந்துட்டு வந்து பிதாவோட சித்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சு அவர் வந்து நாம எல்லோருமே ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு அவர் எல்லா காரியத்தையுமே வந்து செய்து முடித்திருக்கிறார். அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா இந்த ரட்சிப்பை குறிச்சு 1 பேதுருல வாசிப்போமே 1 அதிகாரத்துல 10-12 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்தும் பொழுது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களையும் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாக இருந்தார்கள் என்று போட்டிருக்க. அப்ப இந்த ரட்சிப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் வந்துட்டு முழுக்க வந்துட்டு தேவனே வந்துட்டு வெளிப்பட போறாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் இருந்துச்சு. சோ இவைகளை வந்துட்டு தேவ தூதர்கள், அந்த பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள் வந்துட்டு சொல்லியிருக்குது. அப்ப குழந்தையா வந்துட்டு தேவனே வந்து மாம்சத்துல வந்து குழந்தையா பிறந்தப்ப அங்க வந்து தேவ தூதர்கள் வந்துட்டு
அங்க கம்பீரித்து வந்துட்டு அங்க துதித்து பாடினார்கள்ங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு நாம வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எப்படி வந்தாரு, தம்மை தாமே வந்துட்டு வெறுமையாக்குனார். பிலிப்பியர்ல பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல 5-12 வரைக்கும் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கணும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப மனுஷனா நம்மளை போலதான் வந்துட்டு இருந்தாரு. நம்மளை போலதான் வந்துட்டு அவர் வந்துட்டு வேதத்தை வந்துட்டு நம் நீதிமான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் வந்துட்டு அவன் வந்து பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறப்ப அவர் ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு முழுமையாக அவர் வந்துட்டு தன்னை குறித்து தான் இதை வந்து சொல்லி இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நாம வேதத்தை வந்து எடுத்து வாசிக்கிறப்ப என்னை குறிச்சுதான் வந்துட்டு சொல்லியிருக்குது. ஏன்னா அவருக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னாக்க அது அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு நமக்கு வேதத்துல வந்துட்டு ரோமர்ல 8வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிச்சு பார்ப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது வந்துட்டு தேவனுடைய ஆவிதான். அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிறதும் தேவனுடைய ஆவிதான். அவர் வேற யாரும் இல்லை, கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி வசனம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்குது. அதை நாம வந்துட்டு முழுமையாக நாம இருதயத்துல வந்துட்டு விசுவசிக்கணும். ஏன்னா தேவன் வந்து நம்ம இருதயத்துக்குள்ளதான் வந்துட்டு இருக்கிறாரு. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே வந்துட்டு தாழ்த்தினார்னு வந்து போட்டிருக்கு. அப்ப அதே போல நாம இருக்கிறோமா? எல்லா விதத்திலயுமே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான் வந்துட்டு கர்த்தர். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடைய எதுன்னு வந்து வசனம் சொல்லியிருக்குது. நாம எல்லோருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அதுக்காக தான் வந்துட்டு அவர் அந்த வழியை வந்துட்டு நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்திற்கு வர முடியாதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாமளும் வந்துட்டு கர்த்தரை போல எல்லா காரியத்திலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு தாழ்த்தணும்னாக்க நம்மளால மாம்சத்துல எதையுமே வந்துட்டு செய்ய முடியாது. மாம்சம் வந்துட்டு ஆவி வந்துட்டு உற்சாகமா தான் இருக்கும், ஆனா மாம்சம் வந்துட்டு பலவீனது தான். அந்த மாம்ச சிந்தை வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே வந்துட்டு எதிர்த்து நிற்கும்னு சொல்லி வசனம் வந்துட்டு ரோமர்ல 8வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது. எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அதனாலதான் வந்துட்டு கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, நீங்க வந்துட்டு உலகத்தையும் அதில் உள்ளவைகள் மேலே வந்துட்டு ஆசைப்படாதீங்க, அதை விட்டு. ஏன்னா அந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லோருமே வந்துட்டு அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? தங்களுடைய மாமிசமும் தங்களுடைய மனசும் விரும்பினதை செய்து தேவனுக்கு பகையாக இருக்கிறார்கள் வந்து சொல்லியிருக்குது. அப்ப நாம வந்துட்டு அது எப்படி வந்துட்டு விடுதலை அடைய முடியும்? கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் வந்துட்டு நமக்கு வந்து இருளின் அதிகாரத்துல இருந்து நம்மளை வந்துட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரு. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்க எப்படி மாறி இருக்கோம்? கர்த்தர் வந்து சிலுவைக்கு போய் நமக்கு பாவங்களையும் மன்னித்திருக்கிறார், நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நாம எப்படி வந்துட்டு தேவனை வந்து ஆராதிக்க முடியும்? ஏன்னா நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப நம்மளையும் அதே அபிஷேகம் தான் வந்துட்டு நம்மளையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பண்ணியிருக்கிறார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார்னு வந்துட்டு போட்டிருக்கு. அப்ப நாம வந்து அதே போலதான் இருக்கணும்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா லூக்கா வாசிப்போமே, லூக்கா 4வது அதிகாரத்துல 18 - 21 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தக சுருளை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது.
அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு தீர்க்க தரிசன புக்கில் வந்துட்டு எழுதியிருக்குது கர்த்தரை குறிச்சு. அவர் அந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒவ்வொன்றாக செய்து முடித்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எப்படி செஞ்சாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாரு, அதற்காக தான் வந்துட்டு என்ன அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும் சொல்லிட்டு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த வேத வாக்கியங்கள் இன்றைய தினம் நிறைவேறிட்டுன்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு. சோ அதே போலதான் இன்னைக்கு அதே ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறப்ப கர்த்தர் நமக்கு வந்துட்டு விசுவசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல வந்துட்டு நீங்க எங்கும் போய் சுவிசேஷத்தை வந்துட்டு பிரசங்கம் பண்ணணும். யாருக்கு பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்காரு? இந்த இடத்துல வந்துட்டு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். இன்னைக்கு வந்துட்டு பாவத்துக்கு வந்து மன்னிப்பு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நிறைய பேத்துக்கு சந்தேகம் வர அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்துட்டு மாறுபாடான போதனைகள் இந்த உலகத்துல இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு பாவங்கள் எப்படி மன்னிப்பு பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக்க முடியுங்கிற அந்த விஷயம் வந்துட்டு அந்த எளிமையான விஷயம் வந்து அவர்களுக்கு இன்னும் வந்து சென்றடையவில்லை. அதனால அவர்கள் வந்துட்டு மாமிச சிந்தையினால வந்துட்டு பாவத்தை போக்குறதுக்காக அவர்கள் வந்து நற்கிரிகைகளை செய்கிறார்கள். அதே போல வந்துட்டு அவர்கள் மதத்தின்படி என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதன்படி வந்துட்டு பாவத்துக்கு பிராயச்சம் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவத்தை போக்குவதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் கொடுத்த அந்த இரத்த பலி ஒண்ணுதான். அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அதை நாம் இருதயத்துல விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் வந்துட்டு நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை. அதே போல நாம இந்த உலகத்துல வந்துட்டு பிசாசின் கண்ணியிலிருந்து தப்பிச்சு நாம வந்து பரிசுத்தமாக வாழ முடியும்னு சொல்லியிருக்காரு. அதற்கு வந்துட்டு கர்த்தர் எப்படி வந்துட்டு பூமியில இருக்கும் பொழுது வேத வாக்கியங்களை எல்லாத்தையும் அறிந்து கொண்டு அதை ஒவ்வொன்றும் தனக்கு தான் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விருப்பத்தோட வந்துட்டு செய்து கடைசியா வந்துட்டு தன்னை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லி எப்பேற்பட்ட மரணத்தை அவர் வந்து சந்திக்க போறார், அவருடைய மாம்ச சரீரத்துல வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் அடித்து நொறுக்கப்படுவாருங்க எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர் வந்து நமக்காக வந்துட்டு எல்லாவற்றையுமே வந்துட்டு விருப்பத்தோட வந்துட்டு அவர் வந்து செய்தார். சோ அதே போலதான் இன்னைக்கு நாமளும் வந்துட்டு சுவிசேஷத்தை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவரை குறித்து நாம முதல்ல வந்துட்டு நம்மளுடைய பாவத்திலிருந்து முதல்ல வந்துட்டு எல்லா காரியத்திலையும் நாம மனம் திரும்பி விடுதலையாக வேண்டும். அதே போல நாம வந்துட்டு இந்த பாவத்தை குறித்து கர்த்தரை குறித்து அந்த சுவிசேஷத்தை தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலை மாத்திரமல்ல பலத்திலையும் இருக்குதுங்கிறப்ப நமக்கு கொடுத்த அந்த அதிகாரம் தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு, வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு வந்து பயத்தை கொடுக்கல. கர்த்தர் வந்துட்டு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அன்பும் தெளிந்த புத்தியும் வல்லமையுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதையெல்லாம் நாம பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகை இன்ன நாளில இருக்குது, அதை என்ன காலகட்டத்துல இருக்குதுங்கிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை எல்லாவற்றையும் தெரிந்து நாம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய வருகையின் போது எல்லோருமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொல்லிட்டு இந்த நேரத்துல இந்த கேட்ட வார்த்தைகளை வந்துட்டு கர்த்தர் மாம்சத்துலதான் வந்தார். அவர் வந்துட்டு நம்மை போன்றுதான் இருந்தாருங்கிறத முதல்ல வந்துட்டு உள்வாங்கிக்கிட்டோம்னாக்க நாம வந்துட்டு இனிமே வந்துட்டு வேதத்தை வந்துட்டு அதை விசுவாசிக்கிறதும் சரி, அதை வந்து படிக்கிற விதமும் சரி, அதை ஆராய்ச்சி பண்ற விதமே வந்துட்டு நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வரும்னு சொல்லிட்டு இந்த படிப்பினையை இதோட வந்துட்டு நிறைவு செய்வோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் ஒருவரே வந்துட்டு ஜீவனுள்ள தேவன், எங்கள் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்றும் உயிரோட இருந்து எங்களுடைய எல்லா வேண்டுதலுக்கும் நீர் வந்துட்டு செவிசாய்த்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இன்று நீங்க வந்துட்டு மாமிசத்துல வந்து எங்களுக்காக வந்து அடிபட்டீங்கப்பா. ஆனா அதை எல்லாவற்றையுமே நீர் வந்துட்டு நாங்கள் இன்று எப்படி வந்துட்டு மாமிசத்துல வந்து சோதிக்கப்படுகிறோமோ, நீர் எல்லா விதமான சோதனைகளை எங்களை போன்று நீங்க சந்திச்சு அதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வச்சு நீங்க வந்து ஒரு பாவமும் செய்யாம நாங்கள் வந்துட்டு மாமிசத்துல இருந்தவர்களை வந்துட்டு நீங்க வந்து பிசாசின் அந்த அதிகாரம், அந்த மரணம், பாவம் செய்தால் மரணம், அந்த அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு முழுமையாக விடுதலை கொடுத்து நாங்கள் என்றென்றும் உம்முடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்காக நீங்க எங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான காரியங்களையும் நீங்க வந்துட்டு பண்ணி கொடுத்திருக்கிறீங்கப்பா சிலுவையில.
அதே போல பரலோகத்துக்கு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைவதற்குரிய எல்லா வாசல்களையும் நீங்க திறந்து வச்சிருக்கிறீங்கப்பா. ஆனால் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது அனைத்துமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே வந்து பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களுடைய ஆவி வந்துட்டு என்றென்றுமே உற்சாகமாக இருக்குது, நாங்கள் மறுபடியும் பிறந்ததன் மூலமாக. ஆனால் எங்களுடைய ஆத்மாவோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் வந்து பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் இதுவரைக்கும் அப்படி செய்யாமல் இருந்தால் எங்களை இனி தயவாய் மன்னியும் அப்பா. இனி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை விருப்பதோடு நாங்கள் வந்து படித்து அதை ஆராய்ந்து செய்து நாங்கள் அதற்கேற்றபடி நாங்கள் வந்து உம்மோடு வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு ஒன்றிணைந்து இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இங்க வந்திருக்கிற இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் பிள்ளைகளையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெப தேவைகள் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதே போல அவர்களுடைய சரீரத்திலும் ஏதாவது பாடுகள் இருக்கும் அப்பா, துன்பங்கள், நோய்கள் ஏதாவது இருக்கும். அவை எல்லாவற்றையுமே இயேசுவே உம்முடைய தழும்புகளால அனைவருமே சுகத்தை வந்து பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் விசுவசிக்கிறேன். அவருடைய சரீரத்துல முழுமையான விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுடைய ஒவ்வொருவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போ என்று இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இயேசுவே, எங்களுக்கு நீங்க இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. அதை நாங்கள் முழு விசுவாசத்தோடு நாங்கள் வந்து செய்வதற்கு எங்களுக்கு நீங்க வந்துட்டு அனுதினம் நாங்கள் முயற்சி செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபத்தை ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brothers and sisters.